புனித வெள்ளியையொட்டி சேலத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். தகவல்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான நாள்? இதையொட்டி கோயில்களில் பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்காங்க? ஆனந்தி, புனித வெள்ளி அப்படிங்கிற இந்த தினம் இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் இயேசு தன்னை புனிதராக மாற்றி அவர் நட்புக்காக அந்த உயிர் துறந்த அந்த தினம்தான் கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தை ஒட்டி சேலத்தில் மிகுந்த விமர்சையாக இந்த சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. குறிப்பாக அரிசிப்பாளையம் தூய மரியன்னை பள்ளி வளாகத்திலிருந்து அருகாமையில் 4 ரோடு அருகே இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பேராலயம் வரை இந்த சிலுவை பாதை பயணமானது நடைபெற்றது. 12 ஸ்தலங்களில் வழியெங்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், இந்து என ஏராளமானோர் மத வேறுபாடின்றி இந்த சிலுவை பாதை நிகழ்வை காண்பதற்காக காத்திருந்தார்கள். ஊர்வலமாக சிலுவை ஏந்தியபடி வந்த நபர் தத்ரூபமாக அந்த இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்ட நிலையில தூய மரியன்னை பள்ளி வளாகத்திலிருந்து குழந்தை இயேசு பேராலயம் வரை இந்த ஊர்வலம் 12 ஸ்தலங்களாக உயிர் ஓவியமாக 12 ஸ்தலங்களிலும் தத்ரூபமான காட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டு இந்த நிகழ்வு நினைவு கூறப்பட்ட நிகழ்வை அனைவரும் பார்வையிட்டனர். தொடர்ந்து குழந்தை இயேசு பேராலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து சிறப்பு தொழுகையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.